பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, உயர்நீதிமன்ற நீதியரசர்களான அச்சல வெங்கப்புலி, சம்பத் அபேகோன், பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் தீபால் விஜயசுந்தர் ஆகிய ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலை முடிவடைந்து வந்து கொண்டிருக்கும் போது புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவேஸ்குமார் உள்ளிட்ட 7 பிரதிவாதிகளுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டவிரோதமானதாக அமைந்துள்ளதால் தம்மை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி பிரதிவாதிகள் தமது சட்டத்தரணிகளூடாக இந்த மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இதற்கமைய இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு எதிர்காலத்தில் அறிவிக்கப்பட உள்ளது.